ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்கு மற்றும் எப்போ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டு, அடுத்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான போஸ்டிங் எவ்வளோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6244. இது 10th 12th டிகிரின்ட்டு மொத்தம் 3 ஸ்டாண்டர்டாக பிரித்து இதில் வேக்கன்சிஸ் அலாட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு மற்றும் விஏஓ போஸ்டிங், இதுதான் மேஜர் ரோல் பண்ணிகிட்ருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் குவாலிஃபிகேஷனாக ஸ்டெனோவும் டைப்பிஸ்ட்டும் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோ 500 போஸ்ட்டும், டைப்பிஸ்ட் 1700 போஸ்ட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு ஆஃபீஸர்ஸுக்கும் இந்த வருஷம் குரூப் 4ல் சேர்த்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 போஸ்ட்டு கிட்ட அதுலேயும் அலாட் ஆகிருக்கு. பட் அதுக்கு உடற்தகுதி தனியாக வேணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கு வைப்பாங்க, அதுக்கு தனியாக உங்களுக்கு வேணும். இதை பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்வியூவல் போஸ்ட்டு தான். மீதி இந்த 4 போஸ்ட்டுமே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓவுக்கு 108 போஸ்டிங், அதான் ஃபஸ்ட் கிரேட் போஸ்டிங் இதில். அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பார்த்தீங்கன்னா 2604 ப்ளஸ் 90 செக்ரட்டரியேட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2694 போஸ்டிங். அடுத்து டைப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1705 ப்ளஸ் 7 செக்ரட்டரியேட் போஸ்டிங்கு. அடுத்தது ஸ்டெனோலையும் அதே மாதிரி தான் 445 ப்ளஸ் 3. ஓகேங்களா? அடுத்து டைரக்ட் செக்ரட்டரியேட்டில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது மொத்தம் 4. அடுத்தது ஜேஇ பொறுத்த வரைக்கும் 34. பில் கலெக்டர், அதாவது சர்வேயர் இருப்பாங்களா, பில் கலெக்டரு, அவங்களது மொத்தம் 66. ஃபாரஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு 1177. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். இதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது நம்மளோட சேஃப் ஜோன் மார்க்ஸ் தான். சேஃப் ஜோன் மார்க்ஸு ஆல்ரெடி நான் தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கீ ஆன்சரில் அவங்க ஒரு ஆன்சர், சேலஞ்ச் ஆன்சர் கீ விட்டுருந்தாங்களே. ஓகேங்களா? அதெல்லாம் படி நம்ம சேலஞ்ச் பண்ணி எல்லாம் இது பண்ணால் ஒரு சேஃப் ஜோன் மார்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி பிரிவினருக்கு 172, பிசிக்கு 170, பிசிஎம்க்கு 164, எம்பிசிக்கு 170, எஸ்சி பிரிவுக்கு 167, எஸ்சிஏக்கு 165, எஸ்டிக்கு 163. இதில் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை எஸ்சி பிரிவினருக்கு எஸ்டி பிரிவினருக்குலாம் 140 இருந்தாலே போதும் அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஃபேக்கு தான். ஓகேங்களா? இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காம்படிஷன் லெவலை பொறுத்து தான் நான் இதை அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ பேர் கோச்சிங் கிளாஸஸ் போகிறாங்க, டே டு டேஸ், இயர் பை இயராக படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நம்ம இந்த சேஃப் மார்க்கு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது கண்டமேனிக்குன்னு ஒரு சில பேர் 140 எடுத்தாலே போதும், 100 மார்க் எடுத்தாலே போதுன்றாங்க. 100 மார்க்குன்றவங்க எல்லாருமே தான் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? 100 மார்க்குன்றவங்க எல்லா பிரிவுலையும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பாஸ் மார்க்கு, நான் 100 எடுத்துட்டேன் பாஸ் மார்க்கு எனக்கு போச்சுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த சேஃப் ஜோன் உள்ளார நீங்கள் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு குரூப் 4க்கான வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே உங்களை கூப்பிடுவாங்க. 100 மதிப்பெண் 120 எடுத்துகிட்டு நாங்கள் பாஸ் ஆகிட்டோம், எங்களை கூப்பிடுவாங்கன்ட்டு நிறைய சேனலில் போடுறாங்க. அது எல்லாமே ஒரு ஃபேக்கு. ஓகேங்களா? சேஃப் ஜோனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நான் தனியாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓசி, பிசி, எம்பிசிக்கெலாம் 173, அதாவது 168லேருந்து 173 மதிப்பெண் இருக்கணும். இருந்தால் தான் உங்களோட சேஃப் மார்க்கு. ஓகேங்களா? இந்த வருஷத்துக்கு அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேறு இருக்குது. அது 1 or 2 மார்க்ஸ் இதிலே ப்ளே பண்ணணும். இந்த 168லேருந்து 173 வரைக்குமே அது ப்ளே பண்ணணும் நிறையா. அடுத்தது எஸ்சி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 168, எஸ்சிஏ எஸ்டி பிரிவினருக்கு 165. இதுவே டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ
2 முடிச்சிருக்கீங்க, அதுவும் போத் ஹையர் வச்சுருக்கீங்க, பிஹெச்டிஎம் வச்சுருக்கீங்கன்னா 163 ஓகேங்களா. ஃபாரஸ்ட் கார்டுன்றது தான் நமக்கு வந்து இதுவாகும். 163லேருந்து -5 பண்ணிக்கோங்க. 158 150லேருந்து 158 வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும். இந்த எஸ்ஐ போஸ்ட்டுக்கு பிசி போஸ்ட்டுக்கெலாம் பண்ணுவாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஃபிசிக்கல் ட்ரைனிங் போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா. அதனால ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை அவங்க போனால் ஈஸியாக பாஸ் பண்ணுருவாங்க. அதுலலாம் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்னா மற்றவங்க யாரும் வந்து இதில் வந்து ப்ரிஃபரன்ஸே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஆள் கொடுத்துருப்பானுங்க, ஆனால் யாரும் இதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. இவங்க மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 158 வரைக்கும் இருக்கும் இந்த வருஷத்துக்கு. ஆனால் புதுசாக சேர்த்துருக்காங்க. இதுதான் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப். மோஸ்ட்டான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா 150லேருந்து 158 தான் இருக்கும் ஓகேங்களா. இதுதான் சேஃப் ஜோனுக்கான இது ஓகேவா. சரி, அடுத்தது வந்து கட் ஆஃப் வந்து குறையுமான்லாம் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். கட் ஆஃப் வந்து குறையிறது ரொம்பவே கஷ்டம். இதுதான் கட் ஆஃபாக இருக்கும் ஓகேங்களா. இதுலேருந்து 5 மார்க் வேணால் மைனஸ் ஆகலாம், ஏன்னா வெரிஃபிகேஷனில் வந்து எல்லாரெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் மைனஸ் ஆகலாம். அதுவே இந்த விஏஓ போஸ்டிங்லாம் இருக்குல்ல, 108 போஸ்டிங்கு, அதுக்கு வந்து சுத்தமாக குறையாது. 173க்கு மேலே இருக்கவங்க தான் விஏஓ போஸ்டிங்கை எடுப்பானுங்க ஓகேங்களா. அதுக்கு மேலேயே நிறைய பேர் எடுத்துருவானுங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. இதெல்லாம் 173ன்றது சேஃப் ஜோன் தான், விஏஓ போஸ்டிங்க்கெலாம் கிடையாது சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோன் பார்த்துட்டோம், கட் ஆஃப் இது பார்த்துட்டோம். அடுத்தது வந்து வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வேக்கன்சிஸ் வந்து வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா. வருஷம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷமும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி தலைவரும் மாறிட்டார். இம்மா நாள் வந்து இருந்தவர் வந்து ரிட்டையர் பண்ணிவிட்டு இப்போ வந்து புதுசாக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. அவர் வந்து கட்சி சார்ந்தர் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு மூவ்லாம் அவர் பண்ணிகிட்ருக்காருன்றதை நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. அது தேவைப்பட்டுனா கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அவரை பற்றின ஒரு வீடியோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டுருக்கு உள்ளார அப்படின்றதையும் நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அடுத்தது வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்றது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சட்டசபையில் வந்து நமது முதல்வர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு இல்லை, அரசு வேலைவாய்ப்பு வந்து நாங்கள் அதிகப்படுத்துவோம். அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 60,000 போஸ்டிங்க்கு மேலே வந்து நாங்கள் வந்து போஸ்டிங் கொடுத்துட்டு தான் போவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அரசு வேலை வந்து கொடுத்துட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 60,000 போஸ்டிங் தான் கொடுப்பாங்கன்னா 60,000 போஸ்டிங்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான போட்டித் தேர்வுகளில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 6,244ல் ஒரு 1000 போஸ்டிங் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா கட் ஆஃபு உங்களுக்கு 1-2 மார்க் வந்து இன்னும் மைனஸ் ஆகும். இப்போ சேஃப் ஜோன் வந்து 173 கொடுத்துருக்கோமா, இப்போ ஒரு 1000 போஸ்டிங் கட் ஆஃப் பண்ணோன்னா -1 -2 பண்ணால் 171 170 எடுத்தாலே போதுமானது உங்களுக்கு. அப்போ சேஃப் ஜோன் வந்து டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இதுபடி தான் நடக்கும். இதுவே வந்து டைப்பிஸ்ட்டு ஸ்டெனோலாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப லக்கு உங்களுக்கு சரிங்களா. ஷார்ட் ஹேண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப லக்கு, ஸ்டெனோலாம் வச்சுருந்தீங்கன்னா ஓகேங்களா. ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1000 போஸ்டிங்கில் வந்து 500 போஸ்டிங் வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோவே கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் ஜூனியர் அசிஸ்டன்ட் தான் இது பண்ணுவாங்கன்னு இல்லை. டைப்பிஸ்ட் ஸ்டெனோ இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வச்சுருப்பான் பாருங்கள், ஸ்டெனோலாம் முடிக்காமல், அவனால் அந்த பக்கம் போக முடியாது. அப்போ இவனுக்கு வந்து இன்னும் கட் ஆஃப் வந்து குறையும் ஓகேங்களா. அப்போ வந்து இவங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா. வேலைவாய்ப்பு இன்க்ரீஸுன்றதை பொறுத்த வரைக்கும் 99% அதிகம் தான். ஒவ்வொரு இடத்துல அவங்க பேசுகிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற ஒவ்வொரு இடத்துல ப்ரெஸ் மீட் வைக்கும்பொழுதும் வந்து வேலைவாய்ப்பு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தலைவர் இல்லை, டிஎன்பிஎஸ்சி தலைவர், இப்போ அவரையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவரும் இப்போ வந்து எப்படியா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வருஷம் அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரதான் நினைப்பார். ஸோ அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு புது விதமான ஸ்ட்ராட்டஜிஸையும் சொல்லுவார். ஸோ இந்த வருஷம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், ரெடியாக இருங்க எல்லோரும்.
வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து சீக்கிரமாக கண்டக்ட் பண்ண வருவாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் அப்டேட் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ரிசல்ட் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்ம அஃபிஷியல் பேஜில் வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டெனன்டிவ் டேட் வந்து விடுவாங்க. டெனன்டிவ் டேட் வந்து ஜனவரி மாதத்துக்கு தான் விட்டுருக்காங்க. ஸோ அவங்களே ஜனவரி மாதம் தான் விட்டுருக்காங்க அப்படின்னா அப்போ இன்னும் ஒரு 2 மாதம் ஆகும். ஓகேங்களா? ஜனவரினா ஜனவரிலே வந்துடாது, பிப்ரவரி லாஸ்ட்டில், மார்ச் ஃபஸ்ட்டில். இதுவும் எப்படி, யாரும் ஸ்டே ஆர்டர் வாங்கக்கூடாது. கோர்ட்டில் யாரும் ஸ்டே ஆர்டர் இல்லை முறைகேடு நடந்துச்சு அப்படி இப்படின்னு போட்டாங்கன்னா இன்னும் கூட தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? டெனன்டிவ் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா ஜனவரி லாஸ்ட்லேயே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி ஃபஸ்ட்டில் கூட வரும். சரிங்களா? இல்லை அப்படி இல்லை இவங்க வந்து வருஷம் வருஷம் இந்த கோர்ட்டில் கேஸ் போடுற மாதிரி முறைகேடு இருக்குது அப்படி இப்படின்னு கேஸை போட்டு வாய்தா போட்டானுங்கன்னா 2-3 மாதம் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவர் ஏற்றுனா அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோவை நம்ம போடுவோம். அது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி கேளுங்க. நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செஞ்சு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.